நம்முடையன்னா நீங்கள் நம்ம மெம்பரை சேரல, ஆனால் மானசீகமான ஆதரவாளர் ஃப்ரம் டே 1 முதல் நாளிலிருந்து நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா இது ஒரு வித்தியாசமான கட்சியாக இருக்கிறது, வேறுபட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது. 2 கட்சிகளை பார்த்து அலுத்து சலித்து வெறுத்து போன என்னை போன்ற ஒரு 30% தமிழர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த கட்சி அமைந்திருக்கிறது என்பதுதான். நான் பல நேர்காணலில் பேசி நீங்கள் கேட்டிருப்பீங்க, 51 வயசுல இவ்வளவு நிதானம் ஆகவே ஆகாது. எவ்வளவுதான் ப்ரோவோக் பண்ணாலும் அதை அமைதியாக கடந்து செல்கின்ற அவருடைய அந்த நிதானம்தான் இந்த கட்சியினுடைய வெற்றிக்கு அடித்தளம் என்று நான் நினைக்கிறேன். இந்த கட்சி பல 100 ஆண்டு காலம் ஓங்கி வளர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், தமிழ்நாட்டை மேம்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது பல பேர் கட்சி தொடங்கி கட்சி நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கு இந்த கட்சிக்கு 2 வருஷம்தான் ஆயிருக்கு வயசு, குழந்தை என்ன கேட்டா. ஆனால் இந்த குழந்தை 28-30% மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு இது நாளுக்கு நாள் அதிகம், இந்த கிராஃப் ஏறிக்கிட்டே இருக்கும், மற்றவர்கள்லாம் இறங்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு 70 நாள் 80 நாள் தான் இருக்கு. நிச்சயமாக வெற்றி கோட்டை இது தன்னந்தனியாகவே தொடும் என்ற நம்பிக்கை என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. மற்றவர்களெல்லாம் 30 வருஷம் அரசியல் பண்ணவர்கள்லாம் எனக்கு தெரியும், இன்னும் 3% வரல. 16 வருஷமா ஒருத்தர் களமாடிட்டு இருக்காரு, அவர் 8% தாண்டல. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் இன்றைக்கே 30% அதை தாண்டி இருக்கிறார் என்றால் இது ஒரு இமாலய வளர்ச்சி, அசுரத்தனமான வளர்ச்சி. நேற்று கேரளாவில், எனக்கு கேரளா கனெக்ஷன் உண்டுங்க, ஏன்னா என் மனைவி கேரளாவை சார்ந்தவர், ஆலப்புழை. மாதத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் போயிருப்பேன். ஸோ கேரளா பாலிடிக்ஸ் எனக்கு அத்துப்படி. அங்கே ஒருத்தரை 1,28,000 பேர் அவங்க கிட்ட சாம்பிள் எடுத்து அந்த நிறுவனம் தமிழ்நாடு எலெக்ஷனை பற்றி ஒரு போல் போட்டிருக்காங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தான் போட்டி கடுமையாக இருக்கிறது என்ற விஷயத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு ஊடகம் சொன்னால் நான் நம்ப மாட்டேன், ஈவன் இந்தியா டுடேவே சொன்னாலும் நம்ப மாட்டேன். எல்லாம் பயாஸ்டு, ஒரு நடுநிலை கிடையாது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, த கேப் இஸ் கெட்டிங் ஷார்ட்டர். 1% 1.5% தான் இருக்கு திமுகவுக்கும் தாவேகாவுக்கும். ஆக அது எந்த நேரத்திலும் பிரீச் பண்ணலாம் என்ற ஒரு கருத்து நேற்று இரவு நான் பார்த்தேன். அதே போல நீங்கள் விரும்பும் சீஃப் மினிஸ்டர் என்ற இடத்துல ரொம்ப ஷார்ட்ல 2 பேர் இருக்காங்க, ஸ்டாலினும் திரு விஜய் அவர்களும். ஆனால் 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர் 7வது இடத்துலயே 6வது இடத்துலயே இருக்கிறாரு. நாளைக்கு முதலமைச்சர் ஆகலான்னு ஒருத்தர் கனவு கண்டுட்டு இருக்காரு, அவர் 15வது இடத்துல இருக்கிறாரு. ஆகவே இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சி என்பது வியக்கத்தக்கதாக இருக்கிறது. எல்லா அரசியல் கட்சிகளுமே பதட்டத்தில் இருக்கிறார்கள், அச்சத்தில் இருக்கிறார்கள். அதை என்னால் உணர முடிகிறது. வெளியே ஒன்றா சொல்லிக்கலாம், நாங்கள் 75% கட்சி, நாங்கள் 50 வருஷம் கட்சின்னு. ஆனால் அவர்களுடைய தேர்தல் தயாரிப்புகள் 1.5 வருஷத்துக்கு முன்னாலே தொடங்கினாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.